ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் சேனல் வாஹித். நாம என்ன பார்க்க போறோம்? டைஸ் வந்து பார்க்க போறோம். பகடை கணக்குகள் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பா குரூப் 2லயும் குரூப் 4லயும் ஒரு சம் கண்டிப்பா வந்துரும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சம் போலாம். 4 என்னும் எண்ணின் எதிரில் அமைந்துள்ள எண் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4ன்னு ஒரு எண் இருக்கான். இந்த எண்ணோட ஆப்போசிட் நம்பர், அதாவது எதிர் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. கரெக்ட் தானே? ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 டேஸ்ல பார்க்கணும். இந்த 2 டேஸ்ல எந்த நம்பர் காமனா இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எந்த நம்பர் காமனா இருக்கு? 2 இருக்கு, இங்க 2 இல்ல, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கா? ஓகே, 3 காமனா இருக்குப்பா. ஆமா, ஓகே. அப்பனா 3 எழுதிக்கணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 3 எழுதியாச்சா? ஓகே, இதுல இருந்து கிளாக் வைஸ்ல சுத்தணும். அதாவது கடிகார சுத்துதுல அந்த திசையில சுத்தணும். கடிகார திசை எதுப்பா? இதுதானே. இந்த கடிகார திசை எதுப்பா? இதுதானே. ஓகே, அடுத்து 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது? 5 கடிகாரத்தை சுத்தினா 5. அடுத்துங்க 5க்கு அப்புறம் என்னது? 6. ஓகே, அடுத்து இந்த பக்கம் வாங்க. 3க்கு அப்புறம் என்ன நம்பர்? 1ங்க. அடுத்து 1க்கு அப்புறம் என்ன? 2ங்க. ஓகே, இப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன? 1. 6க்கு ஆப்போசிட் என்ன? 2. மிச்ச நம்பர் என்னப்பா மிஸ் ஆகுது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கா? 3 இல்ல. ஓகே, 4 இருக்கா? 4 இல்ல. அப்பனா 3 4 தாங்க ஆப்போசிட். ஓகே, இப்போ क्वेश्चन என்ன? 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. 4க்கு ஆப்போசிட் என்னங்க? 4க்கு ஆப்போசிட் 3ங்க. ஓகே, 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்குங்க. அப்படிதான் இந்த ஆன்சர்.